இப்ப பெரியாழ்வார் கோபிகையின் தாய் பாவத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அதாவது இது ஒரு அற்புதமான பாவம். என்னன்னா, கண்ணனுடைய அழகை ரசிச்சு 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 அதுல ஈடுபட்டு ஈடுபட்டு பெரியாழ்வார் ஒரு கோபிகை ஆயிட்டார். ஒரு கோபிகை சிறுமியாகவே ஆகிவிட்டார். நன்றாக அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். கோபிகை சிறுமியாவே ஆயிட்டார். இந்த சிறுமி கண்ணனை காதலிக்கிறா. அவ போய் கண்ணனோட ஆசையா விளையாடிட்டு உறவாடிட்டு வரா. யார் அந்த சிறுமி? பெரியாழ்வாரே தான். பெரியாழ்வார் கோபிகையாக ஒரு சிறுமி போய் உறவாடிட்டு வந்துட்டா. இப்ப உறவாடினதை சொல்லணும். ஆனா தன் வாயால சொல்ல முடியாது இல்லையா? கண்ணன் அவன் தன்னோடு எப்படி உறவாடினான் அதை தன் வாயால் எப்படி சொல்லுவாள்? சொல்ல மாட்டா. அதனால என்ன பண்றா, அந்த பெரியாழ்வார் கோபிகையே ஒரு தாய் பாவத்தை ஏறிட்டு கொண்டு அந்த அம்மா குழந்தைய கண்டிக்கிறாளாம். ஏய், என்னடி இப்படி எல்லாம் வந்திருக்க, புழுதிய பூசிட்டு வந்திருக்க, இப்படி எல்லாம் விளையாடிட்டு வந்திருக்க, என்னடா இது இத்துணூண்டு பொண்ணு ஏதேதோ வயதுக்கு மீறி யாரோடையோ உறவாடி விளையாடிட்டு வந்த மாதிரி தெரியறதே, வாயில பல்லு கூட இன்னும் முளைக்கல, பச்சை குழந்தாவோ. ஆனா இந்த கண்ணன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கான், இத்தினோண்டு குழந்தை மத்தியில கூட அவ்வளவு பெரிய பக்தி, அன்பு, காதல் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கான். அவ்வளவு சின்ன பெண்ணா இருக்கா. ஆனா என்ன பண்ணிருக்கா, யாரோ சேரக்கூடாத பெண்களோட சேர்ந்துட்டாப்புல இருக்கு. அந்த சேரக்கூடாத பெண்கள் யாருன்னா வேற யாரும் இல்ல, கிருஷ்ண பக்தைகள். இங்க சொல்வதெல்லாம் அப்படியே லிட்ரல் சென்ஸ்ல எடுத்துக்காதீங்க. டேக் இட் வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். விளையாட்டா சொல்றா. இந்த சேரக்கூடாத யாரோடையோ போய் சேர்ந்திருக்கா. யார் தெரியுமா? அடக்கம் இல்லாத, அம்மா பேச்சு கேட்காத, அடங்காத சில பெண்கள் இருக்கா. அவளோட போய் சேர்ந்து அவள்ல கண்ணனோடு கூத்தடிக்கும் போது என் பெண்ணு போய் கூத்தடிச்சிருக்கா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அந்த கண்ணன். அவன்கிட்ட இவன் ஏன் போனா? ஏன்னா இவளுக்கு மனசுல அப்படியே ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்கு. இவளுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது? காரணம் இந்த சேராத சேர்க்கை இவாள்லாம் இப்படி இவளை கிளப்பி விட்டுருக்கா. அதனால இந்த தோழிகளோடு சேர்ந்து கண்ணனோடு உறவாடி என்ன பண்ணிருக்கா, பொல்லாத முறையில் சேர்ந்து இருக்கிறாள். இவள் கண்ணனோடு வயதுக்கு ஏற்றபடியாக இல்லாமல் ஏதோ பொல்லாத முறையில் விபரீதமாக எனக்கு தீய சேர்க்கை, பொல்லாத சேர்க்கை. மீண்டும் சொல்கிறேன், பாட்டை நாம ஏதோ பாக்குற கோணத்துல புரிஞ்சுக்க கூடாது. இது எல்லாமே ஒரு விபரீத லட்சணைன்னு சொல்லுவா. அப்படி பொண்ணை பார்த்து சர்க்காஸ்டிக்கா அம்மா சொல்றா. ஆனா இங்க பொண்ணை யாரு? பெரியாழ்வார் தான். அம்மாவும் யாரு? பெரியாழ்வார் தான். தான் கண்ணனோடு உறவாடியதை தாய் சொல்வதாக பெரியாழ்வார் பாடுகிறார். அப்படித்தான் நாம புரிஞ்சுக்கணும். அதனால கிருஷ்ணனோடு உறவாடி இப்ப நீ வந்திருக்க, எனக்கு இது புரிஞ்சு போச்சு என்று தாய் சொல்வதுதான் பாசுரத்தின் திரண்ட பொருள்.